எம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் கலெக்ஷனா பார்க்க போறோம்ப்பா. இந்தியன் 3 டைரக்ட்டா ஓடிடி ரிலீஸா இருக்க போகுது Netflixல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அது கிடையாது அப்படிங்கிற மாரி சங்கர் சொல்லியிருக்காருப்பா. என்னாச்சு? எதுக்காக இந்த நியூஸ் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசென்ட்டா அவரோட கேம் சேஞ்சர் படத்துக்காக ப்ரமோஷன்ஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜான்வரில படம் ரிலீஸ் அப்படிங்கிறனால. ஸோ இப்ப இந்த படத்த பத்தி இந்தியன் 2 பத்தி கேட்டப்ப இந்தியன் 2 நல்லா போல அப்படின்னு கேட்டப்ப, இந்தியன் 3 ஓடிடில ரிலீஸ் பண்ண போறீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அது தியேட்ரிக்கல் தான். இந்தியன் 2 நல்லா போவதற்கு ரீசன் என்னால யோசிக்கவே முடியல அப்படிங்கிற மாரியும், இந்தியன் 3 அந்த மாரி இருக்காது. கண்டிப்பா ஷோர் ஷாட் ஹிட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியன் 3 தியேட்ரிக்கலா தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த சம்மர்ல அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பன்னு. ஸோ இதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிக்கந்தர் அப்படிங்கிற மாரி சல்மான் கான் ஆக்டிங்ல உருவாகிட்டு இருக்க இந்த படத்துக்கு மியூசிக்கலா சந்தோஷ் நாராயணன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்கப்பா. சந்தோஷ் நாராயணன் ஆல்ரெடி ஒரு பேன் இந்தியன் படம் பண்ணிட்டாரு. கல்கி அந்த படத்தோட மியூசிக் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்ப இன்னொரு பேன் இந்தியன் படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த படத்துக்கோட மியூசிக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். வெங்கட் பிரபு இருக்காருல்ல, அவரும் அஜித் குமாரும் திரும்ப ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்ப அப்படிங்கிறது தெரியல. சிவா படத்துக்கு அப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடியே அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அவங்களோட காம்போல வந்த மங்காத்தா படம் இப்ப வரைக்கும் அஜித்தோட ஒரு பேர் சொல்ற படமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எப்படி இருக்க போகுது, எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திக் 29 அப்டேட் வந்திருக்குப்பா. தமிழ் இருக்காருல்ல டைரக்டர் தமிழ், அவரோட டைரக்ஷன்ல தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு இருக்க. இது ஏப்ரல் மாசம் ஷூட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பார்ட் பீரியட் ஃபிலிமா இருக்க போகுது. ஹை பட்ஜெட் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கார்த்தி பண்ணதுலே இதுதான் ஹை பட்ஜெட் படமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அடுத்த வருஷம் தான் கைதி 2 ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இது பண்றாங்களா இல்ல அதுக்கப்புறம் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். காஞ்சனா 4ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. பூஜா ஹெக்டே இந்த படத்துல ஃபீமேல் லீடா பண்றதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். காஞ்சனா 4 அந்த படம் எப்படி இருக்க போகுது. ராகவா லாரன்ஸோட யூனிவர்ஸ் காஞ்சனா யூனிவர்ஸ்ல வர அடுத்த பிரான்சைஸ் அப்படின்னு இருக்க. ஷூட் அடுத்த ஏப்ரல் இல்ல மேல ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதுல உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.